ஆங்கரிங் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை என் வாயாலேயே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. கனவுல கூட நான் நினைக்கல நான் அந்த மாதிரி என் வாயால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சுச்சுவேஷன் வந்தப்போ கூட அது சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளோ அழுதுருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். பிகாஸ் இந்த சேனல்ல ஒரு பொங்கல் ஈவெண்ட் ஒன்று போயிருந்தேன், நான் குவைத்தில் ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருந்தேன். இத்தனை வருஷமா போனதுக்கும் இப்போ போனதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அக்கா நீங்க அடுத்து எதுல வர போறீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து நீங்க என்ன ஷோ ஹோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு டக்குன்னு அதை சொல்லும் போது எனக்கு அது வரைக்கும் அது தோணவே இல்லை. நான் அது பெருசா அதை கண்டுக்கவும் இல்லை. அது சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் வீட்டுக்கு முடிச்சுட்டு வந்த உடனே இல்லை, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே உசைன் தான் டக்குன்னு ஷேர் பண்றதுக்கு எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உசைன் தான் ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே உட்காந்து நான் உசைன்ட்ட எப்படி சொல்லி இருந்தது ட்ரிப் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஈவெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன். நான் அழறேன் பயங்கரமா அழுது. எனக்கு பிரச்சனை ஒரு டைம்ல நடந்தப்ப கூட நான் அப்படி அழலை, பயங்கரமா அழுதேன். இல்லை சொல்லி எல்லாருமே இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாள் நான் கண்டுக்கல. படி பண்ணிக்க அது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் எல்லா எஃபோர்ட்டும் போட்டேன், ஒய் ஐ எம் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி நான் அதை சொல்லி அது அவ்வளோ இதுவாக எனக்கு அது தோணுச்சு. தி வெரி நெக்ஸ்ட் டே நான் ஆக்சுவலி இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஷோ நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பிரச்சனை எடுக்கும்போது என்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு கெரியரே ஸ்டாப் ஆகும்னு தான் சொன்னாங்க. பட் அது அப்படி நடக்கல. நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஆக்சுவலி கால் வந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேவே எனக்கு கால் வந்தது. ஐ டுக் 3 months டைம். அதுக்கப்புறமும் திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வந்தது. அப்படிங்கிறது ஐ திங்க் நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்ல நம்ம ஃபுல்லா ஒரு ஒர்க் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஜென்யூனிட்டி இல்லை அந்த ஒரு உண்மையை நம்மள எங்கேயாவது ஒரு இடத்த நமக்கு தேவையான விஷயத்த டபுள் மடங்கா கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே இப்படி பேசிட்டு இருக்கேன். ரம்பா மேமும் தேவானி மேம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறது எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த இடத்த நான் சொல்றேன் அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு.